Hi friends, very good morning to all. லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஆஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸுடைய அனதர் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன். இந்த ஆஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து இல்லைனா ஆஃப்மேன் புரோமோமைட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ்லேயும் இந்த கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஏரியாவில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் என்னென்னா ஒரு அதாவது பீட்டா டைமெத்தில் பியூட்டைல் அமைடு. இதை நம்ம இந்த அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கார்பன், இந்த கார்பனில் ஃபர்தராக ஒரு மெத்தில் குரூப், ஒரு டெர்ஷரி குரூப், இதில் ஃபர்தராக CH2 C டபுள் பாண்ட் O NH2 ஒரு அமைட். இட் இஸ் கால்டு த பீட்டா. இது ஆல்ஃபா கார்பன், இந்த கார்பனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல்ஃபா, இது பீட்டா. இந்த பீட்டா டைமெத்தில் பியூட்டைல் அமைடு. இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட். இதிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய ரியேஜன்ஸ் என்ன அப்படின்னா சோடியம் ஹைப்போப்ரோமைட். இந்த சோடியம் ஹைப்போப்ரோமைட் கொடுக்கலாம், ஆர் புரோமின் வித் பேஸ் கொடுக்கலாம், ஆர் புரோமின் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி கொடுக்கலாம். இது எல்லாத்தினுடைய நேச்சர் வந்து சேம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு ஒரு பேஸ் வந்து ஒரு புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடியது CH3. இங்கே ஃபர்தராக 2 மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் ஒரு CH2 C டபுள் பாண்ட் O N ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு நைட்ரஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த Br வித் Br டெல் பாசிட்டிவ் அண்ட் டெல் நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு CH3, இங்கே கார்பன், ஃபர்தராக 2 மெத்தில் குரூப், ரிமைனிங் இருக்கக்கூடியது CH2 C டபுள் பாண்ட் O, ரிமைனிங் ஒரு நைட்ரஜன், இதில் ஒரு Br N புரோமோமைடு. சரிங்களா, ஜென்ரலாக N புரோமோமைடு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த N புரோமோமைட்லேருந்து ஃபர்தராக ஒரு பேஸை ஆட் பண்ணும்போது இந்த பேஸ் தான் OH மைனஸ், ஃபர்தராக இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது கார்பன், அதில் 2 மெத்தில் குரூப், ஆல்ரெடி 3 மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் இருக்குது, CH2 C டபுள் பாண்ட் O. நமக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடியது NBr, இதில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து இங்கே டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த அல்கைல் குரூப்ஸ் வந்து இங்கே மைக்ரேட் ஆகும். இந்த நைட்ரஜன் மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லோன் பேர் நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிட்டு நமக்கு இந்த Br வந்து வெளியே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா CH3 கார்பன், ஃபர்தராக 2 மெத்தில் குரூப், இதில் CH2, இந்த குரூப்ஸ் எல்லாமே மைக்ரேட் ஆகிட்டு அதில் நைட்ரஜன் டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிமிலர் டு த ஐசோசைனேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆர்னு கன்சிடர் பண்ணால் இட் இஸ் கால்டு நீங்கள் ஆர்னு கன்சிடர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது RN டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிமிலர் டு இந்த ஆர் அப்படிங்கிறது இங்கே இந்த நியோபென்டைல் குரூப். ஸோ நமக்கு ஐசோசைனேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஐசோசைனேட்டை வந்து நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணுறது, நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதை ஃபர்தராக நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடியது நமக்கு ஃபைனலில் இந்த ஐசோசைனேட்டில் வரக்கூடிய குரூப் டோட்டலாக இது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும், இது அதனுடைய அமீனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடியது CH3 CH2 ஆர், இது டோட்டலாக CO2 வெளியே போய்ட்டு NH2 நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா, NH2 இட் இஸ் கால்டு த நியோபென்டைல் அமீன். அமீன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டைரெக்டாக ஒரு அமைடில் இருந்து, சரிங்களா, அமைடு பீட்டா டைமெத்தில் பியூட்டைல் அமைடிலிருந்து இப்போ நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு அமீன்ஸை வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். எதிலிருந்து, இந்த ஆஃப்மேன் புரோமோமைடு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு அமைடிலிருந்து ஒரு அமீன்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சிமிலர் டு த ஆல்ரெடி நம்ம கர்டியஸ் லாசன் மாதிரி இருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸு இதில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஆஃப்மேன் புரோமோமைடு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு அமைடிலிருந்து ஒரு அமீனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ரீஏஜென்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரெக்டாக கேட்கக்கூடியது. ஒரு பீட்டா டைமெத்தில் பியூட்டைல் அமைடிலிருந்து NaOBr sodium hypobromate or bromine with sodium hydroxide or bromine with potassium hydroxide or bromine with general base இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஒரு
புரோமோமைடு வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் N புரோமோமைடு ஆனியான் வந்து ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து நமக்கு சிமிலர் டு த ஐசோசைனேட் அந்த மாதிரியான கண்டிஷன். இது நியோபென்டைல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐசோசைனேட் வந்து ஃபார்ம் ஆகும். அதை ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப்பில் அதை ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு நியோபென்டைல் அமீனை வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஹாஃப்மேன் புரோமோமைடுடைய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஹாஃப்மேன் புரோமோமைடு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.